பண்றவங்க எல்லாமே வந்து அதிகமாக கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா சோலார் சப்சிடி பண்றீங்களா அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க. சோலார் சப்சிடியும் இருக்கு. சோலார் போடும்போது நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி, ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி எல்லாமே ஓடுமா அப்படின்ற. அதுலேயும் வந்து மெயினாக கேட்குறவங்க வந்து எனக்கு சோலாரில் ஏசி ஓடுற மாதிரி பண்ணி கொடுங்க. எப்படி கனெக்ஷன் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இந்த வைஃபை ஸ்டிக் இருக்கிறதுனால நீங்க வந்து மொபைல்ல வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். இந்த சைட்ல நம்ம சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து 2 மாடி பில்டிங்கு. அந்த 2 மாடி பில்டிங்க்கு மேலே வந்து ஷீட் போட்டிருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த குழந்தைங்க படிக்கிறதுக்காக வந்து ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டடி ரூமுக்கு மேலே தான் வந்து நம்ம வந்து இந்த சோலார் பேனலை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டடி ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டு, அதுவும் வந்து 3 அடிக்கு ஒரு பர்லின் பைப் போட்டு அது வந்து ப்ராப்பராக வந்து பெயிண்டிங் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்து நல்ல ஹெவியான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து நம்ம வந்து சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்தோம். பார்த்துட்டு ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக பில்ட் பண்ணி இருந்ததுனால வந்து நம்ம அது மேலே வந்து சோலார் பேனல் வந்து போட்டுடலாம். அதனால வந்து செலவு வந்து மிச்சமாகும் அப்படின்னு வந்து கஸ்டமர் கிட்ட சொன்னதுனால கஸ்டமரும் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து ரெடிமேடாக நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் மேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிலோவாட்டுக்கு வந்து 15,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஜிஐ மெட்டீரியல் சூஸ் பண்ணி போடுறீங்க அப்படின்னா வந்து செலவு ஆகும் எக்ஸ்ட்ரா வந்து. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம அந்த வீட்டுக்கு மேலேயே போடுறதுனால வந்து நமக்கு வந்து செலவு வந்து ரொம்பவே வந்து கம்மியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சோலார்ல இருந்து மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏசி வந்து இந்த வீட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 ஏசியுமே வந்து சோலார்ல தான் ஓடுற மாதிரி வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய டிவி, ஃபேனு, லைட்டு, வாஷிங் மிஷின் ஆகட்டும் எல்லாமே வந்து சோலாரில் தான் வந்து ரன் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே நல்ல ஹெவியான குவாலிட்டியான மெட்டீரியல் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் வந்து ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் உள்ள மெட்டீரியல் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒயர் வந்து நம்ம ரெகுலராக போடுற ஒயர் வந்து ஹேவல்ஸு, அப்புறம் வந்து பாலிகேப் ஒயர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஒரு டெக்னிக்கல் பர்சனாக இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஹேவல்ஸு, பாலிகேப் இந்த மாதிரி வந்து பிராண்டட் ஒயரை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியானது அப்படின்னு. நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு மெட்டீரியலை போடும்போது வந்து லைஃப் வந்து ரொம்பவே நல்லா வரும். அதை நான் சொல்லி தான் தெரியணும் அப்படின்றதுலாம் இல்லை. நல்ல ஒரு மெட்டீரியல் எந்த அளவுக்கு நம்ம ஹெவியான மெட்டீரியல் போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து லைஃப் வந்து நல்லாவே வரும். இந்த வீடியோவில் வர பேனலை பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம வந்து ஒரு 6 இன்ச் கேப் வந்து கொடுத்துருப்போம். எதனால் அப்படின்னா வந்து பேனலுக்கு இடையில வந்து நல்ல ஒரு ஏர் வென்டிலேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஹைட் வந்து ஏற்றி போட்டிருப்போம். அதே மாதிரி வந்து பேனலுக்கு நடுவில் வந்து ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு வந்து நமக்கு வந்து கேப் இருக்கும். ஃபியூச்சரில் ஏதாவது சப்போஸ் டஸ்ட் எதுவும் படியுது, பேனல் வந்து க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆள் போயிட்டு வர மாதிரி வந்து ஒரு கேப் வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது இருக்கிறது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு ஏரியா வந்து டஸ்ட்டு படுற ஏரியாலாம் கிடையாது. ஆனால் வந்து சப்போஸ் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரிவிஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பேனலுக்கு இடையில போட்டு லாக் பண்ணக்கூடிய அந்த கிளாம்பு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அலுமினியம் கிளாம்பு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அலுமினியம் கிளாம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரும் வந்து அலுமினியம் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். எதனால் அப்படின்னா நீங்கள் ஒரு இரும்பில் போடுறீங்க அப்படின்னா வந்து இரும்பை பற்றி நல்லாவே தெரியும். சீக்கிரமாக வந்து ஈரக்காற்று பட்டாலே போதும் வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி துருப்பிடிக்க கூடாது அப்படின்னா இரும்புக்குன்னு வந்து ஒரு பெயிண்ட் அடித்து ஒரு சில மெயின்டெனன்ஸ் செலவுலாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால வந்து லைஃப் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பேனலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல வந்து கிளாம்ப் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு பேனலுக்கு ஒரு சைடில் மட்டுமே 3 இடத்துல, 2 சைடுக்கு கணக்கு பண்ணீங்க அப்படின்னா ஒரு பேனலுக்கு 6 இடத்துல வந்து கிளாம்ப் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா வந்து பேனல் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம 6 இடத்துல வந்து கிளாம்ப் பண்ணியிருப்போம். நிறைய பேர் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா பேனல் ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்ற வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு ஆள் வந்து மேலே ஏறி நின்று டைட் பண்ணிட்டு இருக்காரு அந்த பேனல் மேலே. அவர் வந்து ஒரு 75 கிலோ இருப்பார். அந்த மாதிரி வந்து ஒரு வெயிட் தாங்குற அளவுக்கு தான் வந்து பேனல் வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த குரங்கு எகிரி குதிச்சா வந்து உடஞ்சிருமா அப்படின்லாம் வந்து கொஸ்டின் பண்ணுறீங்க. அந்த மாதிரிலாம் குதிச்சாலாம் வந்து உடையாது பேனல் வந்து. நான் ஏன் இந்த இடத்துல வந்து அழுத்தமாக வந்து குரங்கு ஏறி குதிச்சாலுமே வந்து ஒன்றும் ஆகாது அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த சோலார் பற்றி என்னதான் நம்ம வீடியோ போட்டாலுமே வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த சோலாரை பற்றின புரிதல் வந்து இல்லாமையே இருக்குது. நம்ம ஒரு வீடியோலையும் வந்து நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவங்களோட டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
நீங்கள் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ரெகுலராக வந்து வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பைப் வந்து போடுறத வந்து பார்க்கலாம். இது வந்து நம்ம வந்து டைரக்டா வந்து ஷீட்லேயே கூட சில பேர் வந்து போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா வந்து நாளடைவில் வந்து ஒயர் வந்து ஏதோ டேமேஜ் ஆகுது அப்படின்னா வந்து ஷீட்டில் வந்து நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். அதே மாதிரி வந்து அது சேஃப்டி வைஸ் வந்து ரொம்பவே வந்து ரிஸ்க்கு. அதனால வந்து இது வந்து ஒயரை பற்றி சொல்லணும்னா வந்து நல்ல வந்து டபுள் கோர் வரும். அதாவது வந்து உள்ள ஒரு லேயர் வரும், அதுக்கு மேலே ஒரு திக்னஸான ஒரு லேயர் வரும். சோலார் டிசி ஒயர் வந்து டபுள் கோர் கொடுத்து நல்ல திக்னஸாக கொடுக்கறதுக்கு காரணமே அதுதான். வந்து அப்படியே வந்து நீங்கள் யூவி ட்ரீட் பண்ண வந்து ஒயர், அதாவது வெயிலில் பட்டாலுமே வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அது வந்து ஒயர் வந்து ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கிரிம்பிங் டூல் யூஸ் பண்ணி வந்து லெக் அடிக்கணும். நிறைய பேர் வந்து அந்த MC4 கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. வந்து கட்டிங் பிளேட் வந்து வச்சு வந்து அந்த நேரத்துக்கு வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஃபியூச்சரில் வந்து அது வந்து லூஸ் கனெக்ஷன் ஆகிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து எப்பவுமே வந்து யார் சோலார் போட்டாலுமே வந்து ஒரு ப்ராப்பரான டூல்ஸ் யூஸ் பண்ணி நல்ல ஒரு கிரிம்பிங் பண்ணீங்க அப்படின்னா வந்து நல்ல வந்து ஒரு கனெக்ஷனாக இருக்கும். அடுத்து வர வீடியோ வந்து 3 மாடி ஹைட்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணதுனால கொஞ்சம் வந்து வாய்ஸ் வந்து கிளியரா இருக்காது, காத்தடிக்கிற சவுண்ட் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளை வந்து ரீச் பண்றவங்க எல்லாமே வந்து அதிகமாக கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா, சோலார் சப்சிடி பண்றீங்களா அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க. சோலார் சப்சிடியும் இருக்கு, ஒன்லி ஃபார் சென்னை மட்டும் தான். சென்னை லிமிட்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சோலாரை பற்றின ஏதாவது டீட்டெயில் வேணும், ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம போட்டிருக்க கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் வந்து சப்சிடி கிடையாது, இண்டிவிஜுவலாக வந்து போட்டிருக்காங்க. எதனால் அப்படின்னா இந்த சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது, அதில் வந்து இவங்க வந்து எலிஜிபிள் இல்லை. அதனால வந்து இவங்க வந்து இண்டிவிஜுவலாக வந்து போட்டிருக்காங்க. 3.3 கிலோவாட் போட்டு இன்னையோட வந்து வேலை வந்து முடிச்சாச்சு. இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம ஒரே நாளில் தான் வந்து நம்ம வந்து இந்த வேலையை வந்து முடிச்சு கொடுத்துருக்கோம். எதனால் அப்படின்னா ரெகுலராக ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால இது ஒரே நாள்லேயே வந்து ஆள் அதிகமாக போட்டு நமக்கு ஒரே நாள்லேயே வந்து வேலையை முடிச்சு இன்னும் இது வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டர் ஆன் பண்ணி வேலையை முடிச்சாச்சு. இதே மாதிரியே நீங்களும் சோலார் போடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி சோலார் போட்டுக்கோங்க. சோலாரில் நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளோ யூனிட் கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்றது ஒரு விஷயம் தான். நம்ம வந்து இது வந்து 3.3 கிலோவாட் ஆன்கிரிட் சோலார் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு கிலோவாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4.5லேருந்து 5 யூனிட் பர் டே, அதாவது ஒரு நாளைக்கு 4 யூனிட்லேருந்து 5 யூனிட் வரைக்கும் ஒரு கிலோவாட்டுக்கு ஜென்ரேட் ஆகும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கிலோவாட்டுக்கு கணக்கு பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இபி கால்குலேஷன் வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிறாங்க. 60 நாளைக்கு ஒரு முறை தான் வந்து நமக்கு இபி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதுபடி நீங்கள் ஒரு நாளைக்கு 4 யூனிட் கணக்கு பண்ணீங்க அப்படின்னா 60 நாளைக்கு வந்து 270 யூனிட் ஆகும். அதாவது ஒரு கிலோவாட் போட்டிங்கன்னா 270 கரண்ட் வந்து ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு வந்து உற்பத்தி ஆகிடும். இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3.3 கிலோவாட். இதோட மொத்தம் வந்து யூனிட் வந்து எவ்வளோ கரண்ட் வரும் அப்படின்னா 810 யூனிட் கிட்ட வந்து நமக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து கிடைக்க போகுது. அதனால வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஃபேனு லைட் எல்லாமே யூஸ் பண்ணிப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. சோலார் போடும்போது நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி, ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி எல்லாமே ஓடுமா அப்படின்ற பிரச்சனை தான், கேள்வி தான் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அதுலேயும் வந்து மெயினாக கேட்குறவங்க வந்து எனக்கு சோலாரில் ஏசி ஓடுற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய கஸ்டமர் வந்து நமக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க. இது வந்து நமக்கு வந்து ஆன்கிரிட் சோலார் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்றதுனால வந்து நீங்கள் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஏசி, ஃபேனு, அதுக்கப்புறம் டிவி, ஃப்ரிட்ஜு எல்லாமே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய வாஷிங் மிஷின்லேருந்து எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. இது ஆன்கிரிட் சோலார் அப்படின்றதுனால இது என்ன ஆகும் அப்படின்னா, சோலார்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய கரண்ட் வந்து நமக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத பட்சத்தில் இபிக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணது போக எவ்வளோ வாட்ஸ் எக்ஸ்ட்ரா ஜென்ரேட் ஆகுதோ அது மட்டும்தான் வந்து இபிக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். அந்த இபிக்கு இப்போ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 500 வாட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 500 வாட்ஸ் கரண்ட்டை வந்து நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணி கழிச்சிக்கலாம். அந்த யூஸ் பண்ணது போக நீங்கள் எவ்வளோ இபி வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்களோ அதுக்கான காஸ்ட் மட்டும்தான் நீங்கள் வந்து இபிக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சோலார் போடுறதுல லாபமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
கண்டிப்பாக லாபம் தான். என்ன அப்படின்னா ஒரு 4 வருஷத்துக்கு வந்து நீங்கள் கரண்ட் பில் கட்ட வேண்டிய காசை வந்து நீங்கள் முன்னாடியே வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் இதோட ஒரு பெரிய இதுவே. நமக்கு கால் பண்ணுறவங்க எல்லாமே வந்து கேட்குறது என்ன அப்படின்னா உங்களோட வந்து விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கால் பண்ணுறாங்க. விலை வந்து ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிறது வந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். நம்ம சூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து குவாலிட்டியான மெட்டீரியலும் ஒயரு அதுக்கப்புறம் இன்வெர்டர் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் வந்து நல்லா வரும். நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் பண்ணோம் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் லைஃப் நல்லா வரும். இன்றைக்கி நம்ம 3.3 கிலோவாட் சோலார் வந்து ஆன்கிரிட் சோலார் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன பிராண்டில் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா லூம் சோலாரோட பேனல் வந்து 550 வாட்ஸ் பேனல் வந்து 6 பேனல் போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இன்வெர்ட்டர் வந்து லூம் சோலார் தான் வந்து இன்வெர்ட்டர் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். எதனால் வந்து எல்லாமே வந்து நம்ம லூம் சோலாரில் பண்ணுறோம் அப்படின்னா பேனலுக்கு வந்து வாரண்ட்டி வந்து 25 இயர்ஸ் வாரண்ட்டி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பேனலுக்கு வந்து 25 இயர்ஸ் வாரண்ட்டியும் இன்வெர்ட்டருக்கு வந்து 10 இயர்ஸ் வந்து ஆன் சைடு வாரண்ட்டி இருக்குது. ஏதாவது சப்போஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்து ஆன் சைட்டில் வந்து அவங்களே வந்து சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறதுனால வந்து நம்ம லூம் சோலார் ப்ராடக்ட் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டு தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். லூம் சோலார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூடிஎல் வந்து பண்ணிகிட்ருக்கோம். எப்படி கனெக்ஷன் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா பேனல்லேருந்து வரக்கூடிய டிசி அவுட்புட் வந்து நம்ம டிசி டிபி பாக்ஸில் கொடுப்போம். அதுலேருந்து அவுட்புட் எடுத்து நம்ம இன்வெர்டர், இந்த இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா லூம் சோலாரோட MPPT சார்ஜ் கண்ட்ரோலோட வரக்கூடிய இன்வெர்டர். இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து உள்ளேயே வந்து அந்த நான் சொல்லக்கூடிய அந்த MPPT இது எல்லாமே வந்து நமக்கு இன்வெர்டருக்குள்ளேயே இருக்கும். இதுல இருந்து நம்ம சிங்கிள் இன்வெர்டர் இது 3 கிலோவாட். இந்த டிசி அவுட்புட் வந்து நம்ம இன்வெர்டர்ல வந்து நம்ம இன்புட்டா கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இன்வெர்டரோட அவுட்புட்டை வந்து நம்ம எடுத்து ஏசி டிபி பாக்ஸ்ல வந்து இன்புட்டா கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏசியோட சப்ளை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏசி டிபி பாக்ஸ்ல நம்ம கனெக்ட் பண்றோம். சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நம்ம ஏதாவது வேலை பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு சிங்கிள் போல் MCB இருக்கு. இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம எதுவும் வேலை பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து வேலை பார்த்துக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 3 கிலோவாட் இன்வெர்டர். இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் வந்து வாரண்டி வந்து இருக்கு. அதாவது 5 வருஷம் வந்து நார்மல் ரெகுலர் வாரண்டியும் 5 வருஷம் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் இருக்கு. இந்த வைஃபை டாங்கல் பத்தி சொன்னோம் அப்படின்னா இந்த வைஃபை ஸ்டிக் வந்து இந்த வைஃபை ஸ்டிக் இருக்கிறதுனால நீங்க வந்து மொபைல்ல வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு யூனிட் வந்து உங்களுக்கு சோலார்ல இருந்து உற்பத்தி ஆகுது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு வந்து உற்பத்தி ஆகுது எல்லாமே வந்து மந்த் வைஸ் வந்து ரெகுலரா வந்து எல்லாமே வந்து மொபைல்ல பாத்துக்கலாம். அது இல்லாம நமக்கு இங்க டிஸ்பிளேவும் இருக்கு. நமக்கு எவ்வளவு வந்து வாட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத வந்து நமக்கு டிஸ்பிளேலயே அங்க காமிச்சிடும். நீங்க வந்து டிஸ்பிளேல பார்க்கறதுனால பாத்தீங்கன்னா மொபைல்லயே வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து இந்த வைஃபை டாங்கல்ல வந்து நீங்க கனெக்ட் பண்றதுனால இது பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த டாங்கலை பத்தி சொன்னோம் அப்படின்னா சில இன்வெர்டர் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து டாங்கல் வந்து உங்களுக்கு இன்பில்டா வராது. நீங்க தனியா எக்ஸ்டெண்டர் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். லூம் சோலார் அதுக்கப்புறம் யூடிஎல் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டிக்கோட சேர்ந்துதான் வரும். அதனால வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனையும் இருக்காது. இதே மாதிரியே நீங்களும் வந்து சோலார் போட போறீங்க அப்படி இல்லைன்னா டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க. கால் பண்ணி கேளுங்க. நான் வந்து எல்லா டவுட்ஸும் வந்து கிளியர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்க வந்து ஆர்டர் வந்து இது பண்ணிக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணி. வீட்டில் சோலார் பேனல்லாம் போட்டுட்டு கனெக்ஷன் கொடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நாங்களே கண்டுபிடிச்சோம். இந்த 4 போல் MCB பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிருந்தது. அதிகமாக வந்து புதுசாக மாற்றிட்டோம். இது வந்து 272 வோல்ட் வந்து டிசி அவுட்புட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியோடதை வந்து செக் பண்ணிடலாம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏசியோட இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 230 அது மாதிரி வரணும். இப்போ எவ்வளோ வருது அப்படின்னா வந்து 228 227 ஓகே தான், வந்து கரெக்டாக தான் இருக்குது வோல்டேஜ், ஏசி வோல்டேஜ். இன்வெர்ட்டர் வந்து ஆன் பண்ணியாச்சு. இன்வெர்ட்டர் வந்து ஆன் பண்ணிவிட்டு வந்து அவுட்புட் வந்து செக் பண்ணியாச்சு. செக் பண்ணிவிட்டு இந்த சைட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை வேளச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருங்குடி அப்படின்ற ஏரியாவில் தான் வந்து நம்ம வந்து இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தோம்.
ஃபைனலாக வந்து எல்லாமே வந்து நல்லா ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.